எனவே நண்பர்களே, நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஆட்சி, மீண்டும் மீண்டும் மோடிங்கிறார்களே, மோடி மீண்டு வர முடியாது. அதுதான் மிக முக்கியம். மீண்டு வர முடியாதவர் மோடி, அதுதான் மிக முக்கியம். அதனால அவர் இங்க வந்த உடனே ரொம்ப கோபம். அது என்ன கோபம் அதை விட என்றால், இங்கு வரும்போது அதிக பேருக்கு ஆதரவு சேர்க்கலாம் என்று சொல்லி அழைத்து வருகிறார்கள். இருந்த கட்சிகளே காணாமல் போய்விட்டன. அவருடைய கூட்டணிக்கு புதுசா வர்றதில்லை. இன்னும் கேட்டா மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, நான் கதவு திறந்திருக்குன்னு இதுவரை சொன்னான், இப்ப கதவையே கழட்டி வச்சு கூட பார்த்தால் கூட அங்க ஆள் தயாராக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து விட்டது என்றால், இதற்கெல்லாம் காரணம் இந்த ஸ்டாலின் என்ற மனிதர் தானே. ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகம் தானே இதற்கு காரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டே நான் பார், இது திமுகவை ஒழித்து விட்டுத்தான் மறுவேலை பார்ப்பேன் சொன்னார். உங்களுடைய திறனை நாங்கள் மதிக்கிறோம், வித்தைக்காரர் நீங்கள் மதிக்கிறோம். ஆனா உங்களை விட ராஜகோபாலாச்சாரியார், நம்முடைய மதிப்பிற்குரிய ராஜாஜி அவர்கள், அவரை பற்றி என்ன எழுதினாங்க பத்திரிகையில, இன்னைக்கும் பேசினாங்க. நேற்று உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில மூளையேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ராஜாஜி அவர்களே திமுகவை ஒழித்து விட்டுத்தான் என்னுடைய மறுவேலை என்று 52 சொன்னார். ஆனால் 62, 64, 67 அதே ராஜகோபாலாச்சாரியார் இந்தியை எதிர்க்கிற பெரியாரா, இந்தியை எதிர்க்கிற அண்ணாதுரையா என்னெல்லாம் அன்றைக்கு கேட்டு, ஆளுவது நான், நீங்கள் படித்துத்தான் தீர வேண்டும் என்று சொன்னவர் தலைகீழ மாறி நம்முடைய நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞர் அவர்கள் 65 பாளையங்கோட்டை சிறைச்சாலையே இருந்தார்கள். அதையெல்லாம் தாண்டி அந்த வரலாறு எப்படி வந்திருக்கிறது சொன்னால், எல்லோரும் இளைஞராக இருக்கும் போது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா என்று கேட்டதெல்லாம் மாறி, எந்த இந்தியை உள்ளே கட்டாயமாக 1938 எங்களை போன்றவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்த நேரத்தில், உங்களை போன்றவர்கள் பலர் பிறக்காத நேரத்தில் முதல் முறையாக இந்த நாட்டில் பண்பாட்டு படையெடுப்பு கூடாது என்பதற்காக இந்திய திணிப்பை என்றைக்கும் ஏற்க மாட்டோம் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய தாய்மார்கள், கருவுற்ற தாய்மார்கள் சிறைச்சாலைக்கு சென்றார்களோ அவர்களை சிறையிலே அனுப்பி, தந்தை பெரியாரை பெல்லாரி சிறைக்கு அனுப்பிய அதே ராஜகோபாலாச்சாரியார் அண்ணா பக்கத்திலே வந்து, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பக்கத்தில் அமர்ந்து, ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர் என்று சொல்லி வைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம். இந்த வரலாறு மோடிக்கு எழுதி கொடுத்திருக்க மாட்டார்கள். தயவு செய்து படியுங்கள் பிரதமரே. இதை பற்றி பேசியவர்கள் தான் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயக்கம் கற்பாறை, கண்ணாடி வீட்டிலே இருந்து கொண்டு கற்பாறை மீது நீங்கள் கல்லறியலாமல் நினைக்க கூடாது. அது மிக முக்கியம்.